வணக்கம். செல்வகுமாரின் தேனி, மதுரை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2025 மே 17 சனிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை 3 மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். இந்த மாவட்டங்களில் இன்றைக்கு ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கு. ஆனால் பெரிய மழை இல்லை. இருந்தாலும் இன்றைய வானிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் நுழையக்கூடிய வடமேற்கு வெப்ப நீராவி வங்கக்கடலில் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சியை நோக்கி பயணிக்கும் வழித்தடம் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு கிழக்கே உள்ள மாவட்டங்களுக்கும் இந்த மாவட்டத்திற்கும் அமையும். ஆக வங்கக்கடலோர மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் மாவட்டங்கள் வழியாக பயணிக்க இருக்கிறது. அறிவிக்கப்பட்டிருக்கூடிய தேனி, மதுரை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு வெப்ப நீராவி காற்று நுழைய வேண்டும் என்றால் அது சிவகங்கை மாவட்டத்திற்கு மட்டும் இன்றைக்கு வாய்ப்பு இருக்கு. சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டத்தோட வடக்கு பகுதிக்கு மட்டும் இன்றைக்கு வாய்ப்பு இருக்கு. சிவகங்கை, ராமநாதபுரம் வடக்கு பகுதி. நாளை இந்த அனைத்து மாவட்டங்களுக்குமே பரவலான மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய அளவிலே வானிலை செட்டாக இருக்கிறது. கர்நாடக எல்லையோரத்தை விட கேரள எல்லையோர மாவட்டங்கள் வழியாக வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு கொடுக்கும் வடமேற்கு வெப்ப நீராவி காற்று நுழையும். அதாவது கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டம் கிழக்கு ஓரத்தில் பட்டு செல்லும் காற்று நாளை ஈரோடு, கரூர் மற்றும் திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, சிவகங்கைக்கு மேற்கு பகுதி, ராமநாதபுரம் மாவட்டம் வழியாக பயணிக்கும். ஆகவே இன்றைய விட நாளை மழைப்பொழிவு கண்டிப்பாக 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதுரை மற்றும் ராமநாதபுரம், சிவகங்கைக்கு கனமழை பொழிவை கொடுத்து மதுரையோட கிழக்கு பகுதி, ஒட்டுமொத்த சிவகங்கை, ராமநாதபுரம் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக ஞாயிற்றுக்கிழமை. அதே நேரத்தில் திங்கட்கிழமை 19ஆம் தேதி நீலகிரி, கோயமுத்தூர் வழியாக திண்டுக்கல் மாவட்டம், கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு மேற்கே தேனி மாவட்டம் வழியாக இது விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் தேனி மாவட்டம் வழியாக வெப்ப நீராவி காற்று கேரளாவில் இறங்கி கணவாய் பகுதிகளிலையும் உயரம் குறைந்த மலைப்பகுதி வழியாக மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரும் என்பதனால திங்கட்கிழமை 19ஆம் தேதி வெப்ப நீராவி காற்று கேரளா வழியாக தமிழ்நாட்டில் நுழையும் என்பதனால மழைப்பொழிவு பரப்பில் அதிகரிக்கும். கேரளாவில் ஒரு காற்று சுழற்சி உருவாக போகிறது. தமிழ்நாட்டில் கரையை நெருங்கக்கூடிய காற்று சுழற்சியும் 20ஆம் தேதி வாக்கில் தமிழ்நாடு நெருங்கி 21ஆம் தேதியிலிருந்து ஆந்திர கரையை நெருங்கி அப்படியே அரபிக்கடல் போகும் பொழுது மேற்கு திசை காற்று வலுப்பெற்று தென்மேற்கு பருவமழையை முன்கூட்டியே தொடக்கும்போது தேனிக்கு மழைப்பொழிவை தொடரச் செய்யும். ஆக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மதுரை மற்றும் சிவகங்கை, ராமநாதபுரத்திற்கு கனமழை காத்திருக்கிறது. திங்கட்கிழமை 19ஆம் தேதி ஒட்டுமொத்த தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் உள்ளிட்ட தென்கோடி மாவட்டங்கள் காற்று பகுதிக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவை திங்கட்கிழமை 19ஆம் தேதி கொடுக்க இருக்கிறது. அப்படியே 20ஆம் தேதியும் கனமழை காத்திருக்கிறது. இப்படி வரக்கூடிய 21ஆம் தேதி வரைக்கும், 20ஆம் தேதி வரை உறுதியாக, அதாவது அறிவிக்கப்பட்ட தேனி, மதுரை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு இன்றைக்கு சிவகங்கை மாவட்ட கிழக்கு பகுதியில் மட்டும் மழை இருக்கும். பிற பகுதிகளில் ஆங்காங்கே இருக்கும். நாளை ஞாயிற்றுக்கிழமை சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் மதுரை கிழக்கு பகுதிக்கு உறுதியாக உண்டு. திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை 2 நாளும், அதாவது 19ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் தேனி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டத்திற்கு கனமழை காத்திருக்கிறது. மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலையில் வரக்கூடிய திங்கள், செவ்வாய், புதன், திங்கள், செவ்வாய் கண்டிப்பாக தேனி, மதுரை, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு கனமழை காத்திருக்கிறது. அதற்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தொடங்கும் முன் காற்றும் தென்மேற்கு பருவமழை 24, 25 தேதிகளில் தொடங்கியும் பிறகு தேனி மாவட்டத்திற்கு நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்து மதுரைக்கும் சாரல் மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் வானிலை அமைப்பு அமையப்போகிறது. வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள், திட்டமிட்ட பணி செய்திருங்கள். நன்றி.